குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த தினம் கடலூர், அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேட்டூர் அணை டெல்டா பாசனத்துக்காக கடந்த 12ஆம் தேதி 6ஆம் மாதத்துக்கு 12ஆம் தேதி திறந்து வைத்தார்கள். மேட்டூர் அணை திறந்து அதற்கு பிறகு கல்லணையில் 15/6 பாசனத்தாக திறந்து விடப்பட்டது. இந்த பகுதி மக்கள் விவசாயிகளுடைய கருத்தை அறிந்து அவருடைய கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1,31,903 ஏக்கர் பயன்படுகின்ற அளவிற்கு கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆகிய விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தண்ணீரை பாசனத்துக்காக அணக்கரையில் இருந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அது காலையில் அணக்கரையில் திறந்து அதன் மூலமாக வடக்கு ராஜன் வாய்க்கால், தென் ராஜன் வாய்க்கால், அதில் வடவார் ஆகிய ஆறுகளுக்கு தண்ணீரை திறந்துவிட்டு அது தொடர்ச்சியாக வீராணம் ஏரியிலிருந்து ராதா மதுகளிலிருந்து தண்ணீரை திறந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆக இதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் 1,31,903 ஏக்கர் அளவுக்கு விவசாயம் நிலப்பரப்புக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த தொடர்ச்சியாக இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தண்ணீரை சிக்கனமாகவும் குறிப்பிட்ட காலத்தில் திறந்து விடுகின்ற சூழ்நிலையால் ஒரு 40-50 ஆண்டுகால சாதனை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நெல் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மேட்டூர் அணை, இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கும் பொழுது டெல்டா பகுதிகளுக்கு காவேரி குறுவை தொகுப்பு திட்டம் 98 கோடியும், டெல்டா இந்த ஆண்டு புதிய முறையாக டெல்டாவுக்கு அல்லாத மற்ற மாவட்டங்களுக்கு குறுவை தொகுப்பு 116 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த குறுவை தொகுப்பு இந்த அடிப்படையில் 214 கோடி இந்த பாசனத்துக்கு விவசாயத்துக்கு, டெல்டா விவசாயிகளுக்கும் நான் டெல்டா விவசாயிகளுக்கும் நெல் உற்பத்தி செய்வதற்கு குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இடுபொருட்கள், குறுவை சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்கள், தரமான விதைகள், உரங்கள் எடுத்து வைக்கப்பட்டு விவசாயிகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு பயன்பாட்டிற்கு விநியோகம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக கடந்த 50 ஆண்டுகளாக சாதனை என்று சொல்லலாம். 6,09,000 ஏக்கர் அளவுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2.21 லட்சம் ஏக்கர் கூடுதலாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 6.24 லட்சம் ஏக்கர் பரப்பளவு குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 1% கூடுதலாக ஏக்கர் கூடுதலாக. தமிழ்நாடு முழுவதும் 12.33 லட்சம் ஏக்கர் சாகுபடி கடந்த ஆண்டை விட 2.83 லட்சம் ஏக்கர் கூடுதலாக இங்கே நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நெல் விளைவு பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையை சொன்னோம். 2,500 ஒரு 2,500 வழங்கப்படும் என்று தேர்தல் அறிஞர். இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குவிண்டால் ஒன்றுக்கு சாதாரண 2021-22 75 கூடுதலாக வழங்கப்பட்டு 2015 2022-23 கூடுதலாக 75 வழங்கப்பட்டு 2015 2023-24 கூடுதலாக 82 வழங்கப்பட்டு 2,265 ரூபாயும், 2024-25 கூடுதலாக 105 ரூபாய் வழங்கப்பட்டு 2,405 ஆகும்.
இந்த ஆண்டு 2025-26 ஆண்டு கூடுதலாக 131 ரூபாய் வழங்கப்பட்டு 2500 ரூபாய் சாதாரண ரகத்திற்கு அறிவித்து 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படுகிறது. சன்ன ரகம் குறைந்தால் ஒன்றிற்கு 21-22 100 ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டு 2060 ஆகவும், 2022-23 கூடுதலாக 100 ரூபாய் வழங்கப்பட்டு 2160 ஆகவும், 2023-24 கூடுதலாக 107 ரூபாய் வழங்கப்பட்டு 2310 ஆகவும், 2024-25 ஆண்டு கூடுதலாக 130 ரூபாய் வழங்கப்பட்டு 2450 ஆகவும், 2025-26 இந்த ஆண்டு கூடுதலாக 150 ரூபாய் 56 ரூபாய் வழங்கப்பட்டு 2545 ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் நெல்லின் விலை உச்சத்தில் வழங்கப்படுகிறது. இது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 வழங்குவோம் என்று அறிவித்த அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நெல் குழுவையை பொறுத்த வரையில் அதை இந்த அரசு பொறுப்பேற்ற போது எப்படி இருந்தது, 4 லட்சம் ஏக்கராக இருந்து இப்போது கூடுதலாக 6.9 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இது சாதனை என்று சொல்லலாம். 50 ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டு அதிகமான நெல் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் நெல்லை உற்பத்தி செய்கின்ற நெல்லை நாங்கள் அரசு மூலமாக கொள்முதல் செய்கின்ற பணியும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக விவசாயிகளுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு, எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விளையாட்டம், நெல் கொள்முதல் ஆகியவை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தடுப்பணை கட்டும்போது ஏற்படுகின்ற சில இடர்பாடுகள், அதுக்குன்னு சில கட்சிகள் கோஷம் முடிந்திருக்கிறது. தடுப்பணை என்றால் இப்போ தடுப்பணை இங்கேருந்து இப்போ தடுப்பணை கட்டுவது என்றால் இது நம்முடைய 10-15 கிலோமீட்டர் அளவுக்கு கடலில் கடக்கக்கூடிய வாய்ப்பு. நிலம் எடுப்பு பணி முக்கியம். தடுப்பணை கட்டும்போது நிலம் எடுப்பு பணி என்பது மிக முக்கியம். நிலம் எடுக்க பணியை தொடர்ந்தால் உடனே அதுக்கு என்று எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்கென்று சில கட்சிகள் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஆதான ஒரு அணைக்கட்டு கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 200 ஏக்கர் அளவுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டும். அதுக்குரிய சம்மதம் கிடைத்தால் அது செய்யக்கூடிய வேலைகள் உண்டு. ரசாயன உரம் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால விளைநிலங்களை பாதிக்கப்படுறதா இயற்கை விவசாயம் அதுக்கு தான் இந்த ஆண்டு கடந்த பட்ஜெட்டில் இப்போ நீங்களாம் பார்க்கலாம், வயலில் எல்லாம் தக்கப்பூண்டு இயற்கை விவசாயத்தை மாற்றமில்லை, விவசாயம் நல்லா குப்பை எருவு அடித்தோம். நல்லா குப்பை எருவு மாடு சாணந்து குப்பை எருவு போட்டிருந்தோம். இப்போ குப்பை எருவு இப்போ மாட்டு வளர்ப்பு குறைவாக இருக்கிறது, சாணம் எடுத்து அறிவிற்கு இப்போ தக்கப்பூண்டு வேண்டும் என்று அறிவித்து இந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் தக்கப்பூண்டு குறைந்த விலையில் பாதி மானியத்தில் வழங்குகின்ற பணியை அறிவித்து இப்போ அதன் மூலமாக விவசாயிகள் தக்கப்பூண்டை வளர்த்து இப்போ அதன் மூலமாக உரத்தட்டுப்பாடை குறைப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேட்குற இடத்துல நான் கொடுத்துட்ருப்போம். இந்த மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்தை விட அதிகமாக நேரடி கொள்முதல் நிலையம் கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக அமைக்கப்பட்டு எல்லையில் 156 கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக கடந்த ஆண்டு பிடித்த 400க்கு மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையம் இருக்கிறது.